வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா C program யூஸ் பண்ணி ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். இப்போ 5 னா 5 ஓட ஃபேக்டோரியல் நம்பர் என்ன அப்படின்றது தான் எப்படி நம்ம C programல கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம GDP கம்பைலர் தான் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல #include #include studio.h அப்படின்னு ஹெடர் ஃபைல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஓபன் பண்ணிக்கலாம். integer main integer main நெக்ஸ்ட் எடுத்தனே ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வந்து யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும். அந்த நம்பருக்கு தான் நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் ஒரு இன்டிஜர் கொடுத்து n அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்க போறோம். நெக்ஸ்ட் நான் ஒரு i அப்படின்ற ஒரு வேரியபிளையும் ஃபிக்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபேக்ட் அதாவது ரிசல்ட்டை வந்து ஃபேக்டர்ல தான் ஸ்டோர் பண்ண போறோம். சோ அதுக்காக ஒரு வேரியபிளையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ யூசர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஒரு நம்பர் வாங்கி அதோட ஃபேக்டோரியல் என்ன அப்படின்றது தான் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ அதனால printf ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். printf enter an integer. So semicolon கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதை யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணுங்கிறதுக்காக நான் scanf ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுறேன். So scanf இன்டிஜர்ங்கறனால நான் %d கொடுக்கிறேன். %d comma at அது n ல ஸ்டோர் ஆகணும். இப்போ யூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கிச்சு. இப்போ அந்த நம்பர் தான் அந்த நம்பரோட ஃபேக்டோரியல் என்னன்றதை ஃபைண்ட் பண்ண போறோம். யூசுவலாவே நமக்கு தெரியும் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளால ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ண முடியும். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியாது. அதாவது 0க்கு லெஸ் தானா இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபேக்டோரியல் கிடையாது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின நம்பர் வந்து ஒரு பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதாவது கிரேட்டர் தென் 0வா இல்ல அது லெஸ் தென் 0வான்னு செக் பண்ணணும். நமக்கு நல்லாவே தெரியும் கிரேட்டர் தென் 0வா இருந்தா மட்டும்தான் அதுக்கு நம்ம ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ண முடியும். லெஸ் தென் 0வா இருந்தா அதுக்கு நம்ம ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் அதனால நான் அது வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ண போறேன். அதாவது அது கிரேட்டர் தென் 0வா இல்ல லெஸ் தென் 0வான்ற ஒரு கண்டிஷனை செக் பண்றதுனால நம்ம எப்பவுமே நார்மலா யூஸ் பண்ற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் if else அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். if இப்போ வாங்கியிருக்க நம்பர் n அப்படின்றது ஒருவேளை less than 0வா இருந்ததுன்னா சோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்பவுமே கடைசியில வந்து நமக்கு செமிகோலனோட எண்ட்ஸ் ஆகாது. சோ ஒருவேளை நான் வாங்கின அந்த நம்பர் less than 0வா இருந்துச்சுன்னா 0க்கு கீழே இருந்துச்சுன்னா -2 -3 அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்க எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா printf error. ஏன் எரர் அப்படின்னா factorial of a negative number does not exist. Factorial of a negative number does not exist அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வாங்குற நம்பர் வந்து less than 0வா இருந்துச்சுன்னா நமக்கு எரர் factorial of a negative number does not exist அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடும். சப்போஸ் இப்போ அது வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா எனக்கு அது எப்படி பிரிண்ட் ஆகணும்னா அதுக்கு நான் எல்ஸ் பார்ட் கொடுத்துடுறேன். ஸோ எல்ஸ் இப்போதான் நம்ம ஃபேக்டோரியல் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ நான் இங்க ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் ஆல்ரெடி i அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் அங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் இன்டீஜர் ஐன் கொடுக்க தேவையில்ல, நான் டேரக்டாவே ஐன் கொடுத்துறேன். ஸோ டிக்ளரேஷன் i is equal to 1 1ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். நார்மலா நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் இந்த இடத்துல 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏன் நான் ரீசன் சொல்றேன். i equal to 1 அதுக்கப்புறம் செமிகோலன் கண்டிஷன் i வந்து less than or equal to n அதுக்கப்புறம் இப்போ போற ரிப்பீட்டேஷன் i++ ஃபார் லூப் ஓபன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபேக்டோரியல் fact equal to fact multiplication i அப்படின்னு கொடுத்துடுறேன். இப்போ ஃபார் லூப் ஓபன் பண்ணும்போது நம்ம ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணிடணும், அது பண்ணியாச்சு. ஸோ ஃபார் லூப் உடைய கர்லி பிரேசஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டு எல்ஸ் பார்ட்குள்ளேயே ஒரு printf ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். printf
factorial of percentage t n comma fact. ஓகே, நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கம்பைலர் ரீட் பண்ணும்போது ஆஷ் இன்க்ளூட் studio.h ல இருந்து ரீட் பண்ணுமா. சோ ஓகே, ஏதோ இன்புட் அவுட்புட்கான ஹெடர் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டிஜர் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் இன்டிஜர் ni fact இது எல்லாமே ஒரு இன்டிஜர் வேல்யூஸ் அப்படிங்கறத அது மீன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் எடுத்தோனே என்டர் ஆன் இன்டிஜர் அப்படின்ற இந்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு அவுட்புட்ல ஷோ ஆகும். சோ நெக்ஸ்ட் வந்து யூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை வாங்கிடும். கம்பைலர் யூசர்ஸ் கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை வாங்கிடும் இன்புட்டா. நெக்ஸ்ட் எடுத்தோனே அந்த நம்பர் யூசர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின ஒரு நம்பரை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படிங்கறத செக் பண்ணும். சப்போஸ் அது வந்துட்டு லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா நமக்கு இந்த இஃப் அப்படின்ற பார்ட்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இஃப் எல்ஸ் அப்படினாலே இஃப் குள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப் குள்ள இருக்கக்கூடிய லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஒருவேளை இஃபோட கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா டைரக்டா எல்ஸ் பார்ட்குள்ள போயிட்டு எல்ஸ் பார்ட்குள்ள என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகும். சோ இங்க இஃப் ஒருவேளை சப்போஸ் நம்ம கொடுத்திருக்க நம்பர் வந்து லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா டைரக்டாவே இஃப் குள்ள இருக்க எரர் ஃபேக்டோரியல் ஆஃப் a negative number does not exist அப்படின்ற லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆயிடும். சப்போஸ் அது கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும் இல்லையா. அப்ப டைரக்டா எல்ஸ் பார்ட்குள்ள போயிடும். எல்ஸ் பார்ட்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபார் நார்மலாவே நம்ம i is equal to 0 அப்படின்னு தான் கொடுப்போம். ஆனா இந்த இடத்துல மட்டும் நம்ம i is equal to 1 ன்னு கொடுக்குறோம். மத்தபடி எல்லாமே நார்மலா i less than or equal to n கண்டிஷன் கொடுத்திருக்கோம். i plus plus ன்னு கொடுத்திருக்கோம் இல்லையா. இப்ப சப்போஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு n அப்படின்றது ஒரு 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் இன்புட்டா. அதாவது என்டர் அண்ட் இன்டிஜர்ல நான் 5 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இங்க i less than or 5 அப்படின்னு வந்துருமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே i equal to 1, i less than or equal to 5. அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ உள்ள வரும். உள்ள வந்து fact equal to fact asterisk i அப்படின்னு கொடுத்துருக்கோமா. அப்போ fact அப்படின்ற அப்ப fact அப்படின்றது 1. factங்கிறது இப்ப நம்ம இங்க 1 அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ 1 into 1 1 தான். நெக்ஸ்ட் எடுத்தா i plus plus அப்படிங்கும்போது i யோட வேல்யூ 2 கன்வெர்ட் ஆயிடுதா. இப்போ வந்து factல ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூ 1. நெக்ஸ்ட் வந்து i யோட வேல்யூ 2 கன்வெர்ட் ஆயிடும் இல்லையா. நெக்ஸ்ட் 2 less than 5 கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். அப்ப factோட ஆல்ரெடி வேல்யூ என்ன 1. இப்போ i யோட வேல்யூ 2. சோ 1 into 2 2 நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 2 i யோட வேல்யூ வந்து 2ல இருந்து மறுபடியும் 3 இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ 3 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ உள்ள வரும். இப்போ ஆல்ரெடி ஃபேக்டோட வேல்யூ 2, இங்க fact equal to factங்கிறது ஃபேக்டோட வேல்யூ 2, i யோட வேல்யூ 3. அப்போ 2 into 3 6. 6ன்ற வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எடுத்தோனே i யோட வேல்யூ வந்து 4 நமக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். ஏன்னா i plus plus அப்படிங்கும்போது 4 கன்வெர்ட் ஆயிருக்கும். 4 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ தான். மறுபடியும் உள்ள வரும். உள்ள வரும்போது fact equal to இப்போ ஃபேக்டோட வேல்யூ என்ன 6, i யோட வேல்யூ 4. அப்போ 6 into 4 24. நெக்ஸ்ட் எடுத்து i plus plus அப்படின்றனால போஸ்ட் இன்கிரிமெண்ட்றனால i யோட வேல்யூ 4ல இருந்து 5 நமக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். 5 less than or equal to 5 கண்டிஷன் ட்ரூ தான். ஏன்னா 5 equal to 5. இப்போ ஃபேக்டோட வேல்யூ என்ன 24 into 5 120. நெக்ஸ்ட் i யோட வேல்யூ 6 கன்வெர்ட் ஆயிருக்கும் இல்லையா i plus plusங்கும்போது. சோ 6 கன்வெர்ட் ஆயிட்டு கண்டிஷனை செக் பண்ணு. அப்போ 6 less than or equal to 5 கண்டிஷன் ஃபால்ஸ் தான். ஏன்னா 6 அப்படின்ற வேல்யூ 5 ஓட கிரேட்டர் வேல்யூ. சோ இங்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப டைரக்டா லூப்பை விட்டு வெளியே வந்துரும். கர்லி பிரேஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிரிண்ட் ஆஃப்ல ஃபேக்டோரியல் ஆஃப் percentage d percentage d ன்னு கொடுத்திருக்கேனா. அப்ப இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபர்ஸ்ட் percentage d அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன்னா n. அப்ப n ஓட வேல்யூ என்ன 5 ன்னு கொடுத்திருக்கோமா. அப்ப 5 ஃபேக்ட் அப்படிங்கும்போது ஃபேக்டோட கடைசி வேல்யூ என்ன 120 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆயிடும். சோ இப்படி நம்ம ஈஸியா நார்மலான if and else ஐயும் for loop யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஃபேக்டோரியல் ஆஃப் a நம்பரை ஃபைண்ட் பண்ண முடியும். சோ இப்போ இத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சோ enter an integer ன்னு கேக்குது. சோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளான 5 நம்ம கொடுத்து பார்க்கலாம். சோ 5 ஓகே, நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 120 தான் வந்துச்சு. இங்க ஃபேக்டோரியல் ஆஃப் 5 120 ன்னு அவுட்புட் கிடைச்சிருச்சு. சோ நார்மலான if else and for loop யூஸ் பண்ணி மட்டுமே அண்ட் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பரை சி ப்ரோக்ராம்ல ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். Thank you.